எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல 3 விதமான சர்க்கரை பொங்கல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம செய்ய போற இந்த இனிப்பு பொங்கல் கோவில்கள்ல போய் பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான டைம்ல வெந்து சூப்பரா நமக்கு கிடைச்சிடும். கோவில்கள்ல போய் வைக்கும் பொழுது சிலர் மண்பானையில வைப்பாங்க, சிலர் சில்வர் பாத்திரம், வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், இப்படி எதுல வேணா வைப்பாங்க. அப்படி வைக்கும்பொழுது ஒரே ஒரு பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரே ஒரு பாத்திரத்துல எப்படி நம்ம பொங்கல் பர்ஃபெக்டா செய்யறது அப்படிங்கிற ரெசிபியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கோவில்ல பொங்கல் வைக்கும் பொழுது முதல்ல அரிசி பருப்பை ஊற வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்படி இல்லைன்னா போன உடனே அதை அங்க அலசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விரட்டி அடுப்போ இல்ல விறகடுப்போ மூட்டி சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 1 கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி 1 கப் சேர்த்திருக்கேன். அதுல 1/4 கப் அளவுள்ள பாசி பருப்பு சேர்த்திருக்கேன். நீங்க வெறும்னா அரிசியில மட்டும் கூட செய்யலாம், பாசி பருப்பு சேர்த்து செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். இதை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடுங்க. நமக்கு தெரிஞ்சு புது அரிசியா இருக்குது அப்படின்ற பட்சத்துல சிலர் அரிசியை கழுவாம அப்படியேவும் சேர்ப்பாங்க. அந்த முறைப்படி நீங்க செய்யற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எந்த பாத்திரத்துல பொங்கல் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதுல அரிசி அளந்த கப்லயே 7 கப் அளவுள்ள தண்ணி சேர்க்கிறேன். புது அரிசிக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்றது பழைய அரிசியா இருந்துச்சுன்னா 10 கப் வரைக்கும் கூட உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஏன்னா நம்ம ஓப்பன்ல விட்டுதான் வேக வைக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல தண்ணி கொஞ்சம் கூடுதலா தான் நமக்கு தேவைப்படும். இப்ப தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஏற்கனவே அரிசியை ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஊற வச்ச அரிசி பருப்பை வடிகட்டி எடுத்து இதுல சேர்த்துடலாம். தீ கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும், நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா நமக்கு வெந்து வரணும். நடுவுல கலந்து விடணும். அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கோவிலுக்கு எடுத்துட்டு போய் நீங்க பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தா கூட அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு உப்பு சேர்க்கிற பழக்கம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கோவிலுக்கு சமைக்கும் பொழுது. அப்படி இல்லைன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். வெள்ளத்திலேயே கூட சில சமயம் உப்பு அதிகமா இருக்கும். அந்த மாதிரியான வெள்ளமா இருந்ததுன்னா நீங்க உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷத்துல இது போல அரிசி நமக்கு குழைவா வெந்து வந்திருக்கும். இந்த அளவே போதும். எனக்கு கொஞ்சம் அரிசியா இருக்கணும், சாதம் கொஞ்சம் தனியா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அளவு வரைக்கும் குழைவா வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க குழைவா வேக வச்சுக்கலாம். சிலருக்கு கோவில்ல பொங்கல் வைக்கும் பொழுது இதுல பால் விட்டு வேக வைக்கிற பழக்கம் இருக்கும். முதல்லயே நீங்க பால் சேர்த்துட்டீங்கன்னா அரிசி வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதனால இந்த அளவு அரிசி வெந்த பிறகு இதுல பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 100 ml அளவுள்ள பால் சேர்க்கிறேன். கோவில்ல செய்யும் பொழுது காய்ச்சின பால் எடுத்துட்டு போக மாட்டோம். பச்சையான பால், பசும் பாலா இருந்தாலும் சரி இல்ல பேக்கெட் பாலா இருந்தாலும் சரி, அதை அப்படியே பேக்கெட்டை பிரிச்சு எடுத்து சேர்த்துருவாங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் மிதமான தீயில வச்சு வேக வைக்கணும். அரிசி, பருப்பு, பால் இது 3மே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நல்லா குழைவா நமக்கு இது போல வெந்து வரணும். மேல அப்படியே ஏடு படிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நடுவுல கலந்து விடணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். பச்சரிசி, பாசி பருப்பு, பால் இது 3மே அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவுன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுல 3/4 அளவுல இருந்து சமமான அளவு வரைக்கும் தேவைப்படும். மற்றபடி நம்ம விருப்பப்படி நெய்யோட அளவை நீங்க கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கலாம். நான் நடுவுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்து கலந்து விடுறேன். நெய் அதிகமா சேர்த்து செய்யறதுனால அடியும் பிடிக்காது. கோவில் பிரசாதம் அப்படிங்கறதுனால நம்ம விருப்பப்படி நம்ம நெய் கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கலாம். இப்ப நெய் நல்லா கலந்து வந்துருச்சு. இதனுடைய பருப்பு, இந்த அரிசி எல்லாமே பாலோட சேர்ந்து குழஞ்சிருச்சு. இனிப்புக்கு உண்டான வெல்லம் இதுல சேர்க்கிறோம். எந்த கப்ல அரிசி அளந்தோமோ அந்த கப்ல துருவுன வெல்லம் குவிச்சு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காவை இடிச்சு எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்துல மண்ணு தூசி எதுவுமே இருக்காது. அதனால அப்படியே நம்ம சேர்த்துட்டோம். பொதுவா கோயில்கள்ல பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா நல்ல வெல்லமா பார்த்து வாங்கிக்கோங்க.
ஏன்னா அங்க நம்ம பாகு காய்ச்சி தனியா இதுல ஊத்தி செய்ய மாட்டோம். இதே போல ஒரே பாத்திரத்துல வெள்ளத்தை துருவியோ இடிச்சோ எடுத்து சேர்த்துப்போம். அதனால இதுல மண் தூசுலாம் இருந்ததுன்னா சாப்பிடும் பொழுது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதனால நல்ல வெள்ளமா வாங்கி இதை சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுடுங்க. வெள்ளம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், நம்ம விருப்பம் தாங்க. நெய் கூடுதலா சேர்க்கறதும் குறைவா சேர்க்கறதும் உங்களோட விருப்பம் தான். இதுலயே நீங்க முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடியே அதே பாத்திரத்துல கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரிசி பருப்பை வேக வச்சு நீங்க சமைச்சுக்கலாம். நான் இதுல ஏன் இன்னைக்கு அப்படி செய்யலன்னு பாத்தீங்கன்னா, இதுல அந்த துணுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் தனியா தான் தாளிச்சு கொட்ட போறேன். இது வீட்டுல தான் செய்யறோம். அதனால குங்குமப்பூ 2 சிட்டிகை அளவு சேர்த்தாச்சு. கோவில் பிரசாதம் அப்படிங்கறதுனால இதுல பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை அளவு சேர்த்திருக்கேன். பச்சை கற்பூரம் நிறைய சேர்க்காதீங்க, ரொம்பவே குறைவா தான் சேர்க்கணும். குங்குமப்பூ அப்படிங்கறது ஆப்ஷனல் தான். ஆனா கோவில் பிரசாதமா நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா அதுல பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் இருக்கும். அதனால அது ரெண்டும் தவறாம சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ நம்ம கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஆறின பிறகு இது ஒரு கரெக்டான பதத்துல வரும். இந்த பொங்கல் முழுமையா ஆறுனா கூட நம்ம கரண்டியில அள்ளி எடுத்து வைக்கும் பொழுது நல்ல இலகலாவே இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதுல தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின பிறகு முந்திரி பருப்பு திராட்சையை இதுல பொரிச்சு எடுத்து நம்ம பொங்கல்ல சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை நம்மளோட விருப்பப்படி கூடுதலாவோ இல்ல குறைவாவோ நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா கோல்டன் கலர்ல வறுபட்ட பிறகு திராட்சை இதுல சேருங்க. நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை கொட்டையோட இருக்க திராட்சை தான் சேர்க்கிறேன். திராட்சை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பேன்ல இருக்க சூடே போதும் திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரதுக்கு. இதை கொஞ்சம் நம்ம கருக விட்டுட்டோம்னா கூட நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிபியோட டேஸ்டும் மாறிடும், கலரும் மாறிடும். இப்ப பாருங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்ப இந்த தாளிப்பு எடுத்து நான் பொங்கல்ல சேர்த்துட போறேன். நீங்க கோவில செய்யும் பொழுது ஒரே பாத்திரத்திலேயே வறுத்து எடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்ப ஓரளவு இந்த பொங்கலும் ஆறி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேல தாளிப்பு எடுத்து நான் சேர்த்துட போறேன். நல்ல கமகமான வாசனையில நெய் ஒழுக ஒழுக கோவில்ல செய்யக்கூடிய சூப்பரான இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இனிப்பு பொங்கலை இதே அளவுகள்ல பக்குவம் மாறாம செய்யுங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதுல 100 கிராம் அளவுள்ள பொன்னி பச்சரிசி சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அந்த அரிசி சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுள்ள பாசி பருப்பு சேர்க்கிறேன். நீங்க கப்ல கூட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அதுல தண்ணி சேர்த்து 4-5 முறை நல்லா கழுவிடுங்க. கழுவின பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சமா நீங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்கும். பொங்கலுக்கு நீங்க யூஸ் பண்ற அரிசி நல்ல புது அரிசியா இருந்ததுன்னா சீக்கிரமாவே வெந்துரும். அதனால புது அரிசியா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு பிரஷர் குக்கர்ல நான் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க அரிசிக்கு ஏத்த மாதிரி தான் தண்ணியோட அளவு மாத்தி வைக்கணும். புது அரிசியா இருந்ததுன்னா 3/4 லிட்டர் அளவு வச்சா போதும். இந்த அரிசி வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3-4 மாசம் இருக்கும். அதனால நான் 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சேன். அதுல வடிகட்டின அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டேன். சேர்த்து இது போல ஹை ஃப்ளேம்ல வச்சு பொங்கி வரும்பொழுது நல்லா கலந்து விட்டுடலாம். இது வேகும் பொழுது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். நீங்க ஓபன் பாட்ல வேக வைக்கிறதா இருந்தா கூட வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கறதுனால நான் பிரஷர் குக் பண்ணிடுறேன். இப்போ இது போல கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு மூடிட்டு இந்த நாப் வழியா ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வெயிட் போட்டுடலாம். நான் இன்னைக்கு 3 விசில் கொடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். நீங்க உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அரிசியோட தன்மைக்கு ஏத்த மாதிரி விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப பிரஷர் எல்லாம் போன பிறகு அந்த வெயிட்டை தூக்கி பார்த்து பிரஷர் போயிடுச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஓபன் பண்ணேன். இப்ப பாருங்க எந்த அளவு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சம் இருக்கு. இது போல கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது சாஃப்டா நமக்கு மசீனம்.
இந்த அளவு மசீர மாதிரி இருந்தால் தான் சக்கரை பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும். அரிசி தனித்தனியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெல்லம் சேர்த்த உடனேயே இன்னும் கொஞ்சம் அரிசிலாம் முழுசாக மாறிடும். அதாவது அரிசி மரத்து போயிடும் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இது போல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப குழைவாக ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி அளந்த கப்பில் 3 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பருப்பு கால்குலேட் பண்ணல. பருப்பு கால்குலேட் பண்ணாலுமே அளவு ரொம்ப ஈஸியாக வந்துடும். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுள்ள வெல்லம். நீங்கள் பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு வெல்லம். இப்போ நான் மொத்தமாக 1.5 கப் அளவு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்தேன். அதுக்கு 3 கப் அளவுள்ள வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து செய்கிற எல்லா ரெசிபிலையுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குற வெல்லம் பழைய வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் வாங்கி வீட்டில் 2-3 மாதம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு. பழைய வெல்லத்தில் தான் சுவையும் அதிகம், கலரும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு கலந்து விடுங்க. வெல்லத்தோட பச்சை மணம் போகணும். அதனால கிட்டத்தட்ட ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்க, வெல்லம் சேர்த்தோன்னே இலகலாக மாறிச்சு. இது கொதிச்சு வர அந்த சமயம் வரும்போது கொஞ்சம் இறுகி வந்துகிட்டே இருக்கு. அதே போல நான் இந்த வெல்லம் டைரக்டா சேர்த்துட்டேன். ஏன்னா இந்த வெல்லத்துல எந்த தூசு மண் எதுவுமே இருக்காது, சுத்தமான வெல்லம். அதனால டைரக்டா சேர்த்துட்டேன். சில சமயம் நம்ம வாங்குற வெல்லத்துல தூசு மண்ணெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நான் சொன்ன அளவுப்படி வெல்லம் எடுத்துட்டு அதுல 1/2 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா சுட தண்ணி இல்ல, வெல்லம் கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாகு எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்கு. இப்ப பாருங்க, இது போல ஒரு பக்கம் வந்த பிறகு கொப்பரை தேங்காவை துருவி வச்சிருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். பச்சை கற்பூரம் இதுல ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டீங்கன்னா இதனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால பார்த்து கவனமா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நடுவுல நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ இதுல நான் குங்குமப்பூ ஒரு சிட்டிகை அளவு சேர்க்கிறேன். குங்குமப்பூ நீங்க ஏலக்காய் தேங்காய் துருவெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம். கலர் நல்லாவே உங்களுக்கு எடுத்து தரும். நானா கொஞ்சம் குங்குமப்பூ தனித்தனியா தெரியட்டும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். 3/4 அளவு இந்த சக்கரை பொங்கல் ஆறிடுச்சு. ஆறின பிறகு இது போல ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும்னா நான் காமிச்ச அந்த குங்குமப்பூ ஸ்டேஜ்லயே நீங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்ப பாருங்க, ஆறின பிறகு சக்கரை பொங்கல் எப்படி அல்வா பதத்துல இருக்கு. இப்ப தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதுல 3 இல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லாவே உருகட்டும். இந்த சக்கரை பொங்கலை பொறுத்த வரைக்கும் அரிசி எந்த கப்ல அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவுள்ள நெய் எடுத்துட்டு அந்த நெய்யை நான் அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். நீங்க உங்க விருப்பப்படி பார்த்து நெய்யோட அளவு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு சின்ன துண்டு அளவுள்ள பட்டை, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்புலாம் சேர்க்கும் பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சிருங்க. நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுங்க. முந்திரி பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரும். அந்த சமயத்துல நல்ல இனிப்பான சுவை இருக்க காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. சில காஞ்ச திராட்சை கொஞ்சம் புளிக்கும். அந்த மாதிரி திராட்சை சேர்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிடும் பொழுது நடுவுல புளிப்பா சாப்பிடறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நல்ல இனிப்பான காஞ்ச திராட்சை வாங்கி அதை இதுல சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பப்படி நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது போல பொன்னிறமா வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பொங்கல்ல சேர்த்துடலாம். இது போல சேர்க்கும் பொழுது நல்ல சுவையா கமகமான வாசனையில பொங்கல் சூப்பரா இருக்கும். நம்ம சேர்த்த காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடணும். காஞ்ச திராட்சை சேர்த்த உடனே நீங்க ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லயே கூட அது நல்லாவே உப்பி வந்துடும். இப்ப பாருங்க, பொங்கல் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியா சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நல்ல சுவையான அல்வா மாதிரியான பதத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இதுல கொப்பரை தேங்காய் சேர்த்ததுனால லாஸ்ட்ல சேர்த்தேன். சப்போஸ் நம்ம வீட்டுல பச்சை தேங்காய் தான் இருக்கு அப்படின்னா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணும்போது தேங்காய் துருவலை அதுல சேர்த்துட்டு
நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தேங்காவை நீங்க அப்படியே இதுல சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும். வதக்கிட்டு சேர்த்தீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். நீங்க இதே போல தேங்காவை துருவி தான் சேர்க்கணுன்றது கிடையாது, மெல்லிசா சீவி கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல சுவையான சக்கரை பொங்கல் கரண்டில ஓட்டாம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது போல ஒரு சக்கரை பொங்கல்ல லைஃப்ல ஒரு முறையாவது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. அளவுகளையும் பக்குவத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த சக்கரை பொங்கலை இந்த தமிழ் நியூ இயருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.